ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, பலனாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இது ஜூன் மாதத்தினுடைய கடைசி நாள். 6 மாதத்தை ஓட்டி விட்டோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். 6 மாதங்களும் அவர் நமக்கு நல்லவராகவே இருந்து கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே கர்த்தருக்கு நன்றி சொல்லி வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 27ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தர் என் வெளிச்சமானவர், கர்த்தர் எனக்கு ரட்சிப்பானவர், கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர். அப்படின்னு சொன்னால் இந்த நாள் வெளிச்சமும் ரட்சிப்பும் ஆயிருக்கிறபடினால நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அவர் எனக்கு பாதுகாவலாயிருக்கிறதுனால நான் யாருக்கும் அஞ்சவும் மாட்டேன். 3ஆம் வசனம் சொல்லியிருக்கு, இப்படி கர்த்தர் இருக்கிறதுனால எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. நான் ஒரு ஆள், ஆனால் எனக்கு விரோதமாக ஒரு பாளையமே வந்தாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். காரணம் என்னன்னு கேட்டால், கர்த்தரின் வெளிச்சம், கர்த்தரின் ரட்சிப்பு, கர்த்தரின் ஜீவனின் அரண். இந்த சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்தீர்களே. ஆனால் அடுத்த வசனம் ரொம்ப விசேஷமானது. இன்றைக்கு அதை குறித்து நான் பேசவில்லை. ஆனால் இந்த அதிகாரம் முழுதும் வாசிக்கும் போது அதனுடைய 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டால், நானும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அதாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், நான் இப்போ கெட்டு போகலை, நான் நல்லா இருக்கிறேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதே நாடுவேன். 4ஆம் வசனத்தை சொல்லியிருக்கு, இப்படி நான் நாடி ஓடி அவரிடத்தில் வந்ததுனாலே அநேக மக்கள் விழுந்து போய் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இருக்கும்போது நானும் ஜீவன் உள்ளோர் தேசத்துல நன்மை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். ஆனால் இப்பொழுது நான் கெட்டு போகவில்லை, நன்றாயிருக்கிறேன். யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் அஞ்ச மாட்டேன். காரணம் என்னவென்று கேட்டால், ஜீவன் உள்ளோர் தேசத்துல கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசித்தேன். வரப்போகிற தேசத்துல மாத்திரமல்ல, இந்த உலகத்துல ஜீவன் உள்ளோர் தேசத்துல மனுஷர்கள் மத்தியில நன்மை காண்பேன் என்று விசுவாசிங்க. தீமையே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லணும், இந்த தீமைக்கு நடுவில் எனக்கு ஒரு நன்மை கர்த்தர் செய்வார் என்று விசுவாசிங்க. ஜீவன் உள்ளோர் தேசத்துல நன்மை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். ஆனால் நான் கெட்டு போகவில்லை. காரணம், ஜீவன் உள்ளோர் தேசத்துல நான் நன்மை காண்பேன் என்று விசுவாசித்தேன். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீவன் உள்ளோர் தேசத்துல நன்மை காண்பேன் என்று விசுவாசித்து கெட்டு போகாத ஒரு வாழ்க்கை, கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்பு, கர்த்தரின் ஜீவனின் அரணான பலன், அவரிடத்தில் ஒன்றை கேட்டேன் அதே நாடுவேன் என்று சொல்லி ஓட, அதை அறிவிக்க, அதை வாழ்ந்து காட்ட எங்கள் ஜனங்களாகிய ஒவ்வொருவருக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவீராக. செய்தபடியால் நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜீவன் உள்ள ஒரு தேசத்தில் நன்மை காண்பேன் என்று விசுவாசித்தேன், ஆகியால் நான் கெட்டு போகவில்லை. God bless you abundantly again and again and again and again. Amen.